வசந்த் டிவி மதுரை மாவட்ட மூத்த நிருபர் எஸ். ஜாகீர் உசேன் மற்றும் உசிலம்பட்டி அமுதராஜன் ஆகியோர் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை ஆழ்வார்புரத்தில் உள்ள நடிகர் திலகம் பெருந்தலைவர் அறக்கட்டளை அலுவலகத்தில் பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பூக்கடை கண்ணன், மூவேந்திரன், போஸ், மாரிக்கனி, தொழிற்சங்கம் பாலாஜி மற்றும் சேது பொறியியல் கல்லூரி பேராசிரியர் லட்சுமணன், காங்கிரஸ் தொண்டர்கள், சிவாஜி ரசிகர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்பார்ந்த தேசிய நெஞ்சங்களே, இன்று நமது பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை அமைந்துள்ள இடம் கல்லர்கள் பெருமான் வைகை ஆற்றில் எழுந்தருளும் சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கும் இந்த இடத்தில் ஆழ்வார்புரத்தில் உள்ள அமைந்துள்ள நமது அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நமது நடிகர் திலகத்தின் தீவிர பக்தர் அண்ணன் அமுதராஜன் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடலாம் என்று நினைத்தோம். இருந்தவோட விட்டுட்டு நம்ம அறக்கட்டளையுடைய ஃபங்க்ஷனை வசந்த் டிவியில் ஒளிபரப்பாங்க, அப்புறம் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அவருடைய அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அதே போல் நமது தேசிய காங்கிரஸ் இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் ஜாகீர் உசேன் அவர்களுக்கும் பிறந்தநாளை இருவரும் சேர்ந்து ஒன்றாக கொண்டாட இந்த 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அளவில் நமது அலுவலகத்தில் கொண்டாடுகிறோம். 35 வருஷமா மதுரையின் மூத்த பத்திரிகையாளராக நம்ம ஜாகீர் அண்ணே இருக்காரு. அதுபோக காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து அவர் செய்திகளை பேசிட்டு வராரு. அவரோட அந்த அயராத பணியை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க இதுல பெரிய வியப்பு என்னன்னா, நமது இளந்தலைவர் ராகுல் காந்தி பாத யாத்திரை நடத்தினாரு தமிழகத்திலிருந்து காஷ்மீர் வரைய. எனது அருமை தலைவர் பிஜே காமராஜ் வந்து தொடக்கத்தில் இருக்கிற அந்த பாத யாத்திரை நடக்கிறதுக்கு முன்பு இறந்து விட்டார். ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், பாத யாத்திரை முடிகிற அன்னைக்கு காஷ்மீரில் கொண்டு போய் நம்ம மக்களை பூரா காமிக்கணுண்டா அப்படின்னாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஜனவரி 31 டிசம்பர் தானே, ஜனவரி 31 26 அங்கே முடிக்கிறாங்க. நாங்கள் இவங்களை கூட்டுட்டு போன ஒரு 6 பேரில் எங்கள் அருமை சகோதரர் அவர் ஒருவர். அவரும் காஷ்மீரில் வந்து இளந்தலைவர் ராகுல் காந்தியின் சுற்றுப்பயணத்தை முடித்து கன்னியாகுமரியிலிருந்து தொடக்கத்தில் கலந்து கொண்டோம். அது முடிவுரையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் காஷ்மீருக்கே அழைத்து சென்றேன். எங்கள் அண்ணன் மூவேந்திரனு, அவர் மாரிக்கனி, பூக்கடை கண்ணு, மீர் பாஷா, நாங்கள் ஒரு 6 பேர் போய் அருமையாக சந்திச்சு அந்த காஷ்மீரை சுற்றி பார்த்து வந்தோம். அப்போ கூட வசந்த் டிவி உரிமையாளர் அவர் அண்ணன் வசந்தகுமாரோட வந்தார். விஜய் வசந்த் அங்கேயே பார்த்து சந்தித்தோம். பல தலைவர்களை சந்திக்கிறப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவர் அந்த பத்திரிகை துறையில இருந்தாலும் நம்ம இயக்கத்துக்காக ஓடியாந்தாரு. நம்ம சொன்னோன்னா எங்க கூட 9 நாள் டூர். அது ஆமா, பாசம் எங்களுக்கு தெரியறதுக்காக ஒன்றும் இல்லை. நான் 4-5 தடவை போயிட்டேன் இந்த காஷ்மீருக்கு. அதனால இவங்களுக்காக காஷ்மீர் திருப்பி போனேன். இந்த சம்பவம் நடைபெற்ற இடம்லாம் நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையானது. ஒரு பாதுகாப்பே இல்லாம இருக்குன்னு பகல்காம். இதுல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் நீங்க அமர்நாத் யாத்திரையை போகணும். நான் அன்னைக்கு வரும்போது கேட்டேன், நாங்க வந்து 2024 கேட்டேன். அப்ப கூட ஒருத்தட்ட இது என்னங்க அப்புறம் கம்பி போட்டிருந்தாங்க. நம்ம அந்த பாத யாத்திரை முருகன் கோயில் போறப்ப போட்டிருப்பாங்களா, அதே மாதிரி கம்பி போட்டிருந்தாங்க. இது என்ன கேட்டா இதான் அமர்நாத் யாத்திரை. நாங்க எங்க 9 கிலோமீட்டர் அந்த பகல்காம்ல இருந்து கீழே இருந்து இந்த மினி சுவிட்சர்லாந்து 2 கிலோமீட்டர் மேலே ஏறணும். நம்ம தலைவர் பிஜே காமராஜ் எல்லாம் குதிரையில ஏற்றி விட்டேன். பனிப்புயல் வருதுன்னு சொல்லி அந்நேரம் அவரை இறக்கி விட்டாங்க. இல்லைன்னா அவர் அன்னைக்கு மினி சுவிட்சர்லாந்து பார்க்க போய் போனவர் தான் அந்த ஸ்பாட் நடந்த இடங்கள். அப்படியாப்பட்ட இடத்த நல்லபடியா சுத்தி காமிச்சு, அடுத்து எனக்கு என்ன ஆசைன்னா எங்க அண்ணனை கூட்டு போய் இந்த குல்மார்க்கு, சோனாமார்க்கு பல இடங்களை சுத்தி காமிக்கணும். கண்டிப்பா காமிச்சிரு. தாஜ்மஹால்லாம் பாட்டாரு, வாகா எல்லையெல்லாம் போய் கூட்டு காமிச்சோம். எல்லாம் சந்தோஷம்தான். பத்திரிகைகள் துறையில மூத்த பத்திரிகையாளர் மதுரையில எங்க கூப்பிட்டாலும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடியாருவாரு. எனக்கு அதான் அவர் பிடிச்சது. அவர் வயசுக்கு வந்து என்னோட மூத்தவர், நமக்கு முன்னாடி நிற்பாரு. அண்ணே எங்கனேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ரொம்ப அவர் புரியும். எங்க அண்ணன் எங்களுக்கு அமுதராஜர் வந்து அமுதூட்டி மாதிரி வந்திருக்காரு எங்களுக்கு நடிகர் திலகத்தின் இதாக. அவரை ரொம்ப மனதார பாராட்டுறேன். உசிலம்பட்டில இருந்து ஒரு சிங்கம் பெறப்பட்டு இருக்கு. எங்களுக்கு அங்கங்க அந்த நடிகர் திலகத்தின்
வாரிசுகள் கண்டிப்பாக இந்த இயக்கத்தை வளப்படுத்த மீண்டும் உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் 30 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் மீடியாவில் சீனியர் ரிப்போர்ட்டராக மதுரையில் பணிபுரிந்து வருகிறேன். வாழ்க்கையில் திரைக்கு பின்னாடி தான் நான் இருந்து பழக்கம். ஆனால் திரைக்கு முன்னாடி கொண்டு வந்த பெருந்தலைவர் நடிகர் திலகம் தான். அதை வாழ்க்கையில் மறக்க முடியாது. எனக்கு இந்த அளவுக்கு சுற்றுப்பயணம் செஞ்ச எங்க பெருந்தலைவர் அண்ணன் பிஜே காமராஜ், அவருக்கு நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத மனிதன் என்றால் அவர் ஒரு மனிதன். ஏன்னா அவர் தன்னுடைய மகனை மாதிரி என்னை கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துலையும் சுற்றினார். மீடியாவில் எல்லாத்துக்கும் அவருக்கு பழக்கத்துக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் மீடியாவில் என்னன்னா திரைக்கு பின்னாடி தான் படம் எடுப்போம், டிவியில் வரும். ஆனால் நாங்கள் வர மாட்டோம். ஆனால் நாங்கள் முன்னாடி வர வச்ச அந்த பெருந்தலைவர் நடிகர் முத்துக்குமார் அண்ணே, பாலாஜி அண்ணே, மாரிக்கணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.